தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மழையானது பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 15ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 16ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மழையானது பெய்ய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சுற்று மழையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வருகிற நவம்பர் 23ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை அடுத்த சுற்று மழை மிக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த நாட்களில் தான் புயல் சின்னங்கள், ரெட் அலர்ட், அதி கனமழை போன்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதி கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் மழை சரிவர பெய்யாத மாவட்டங்களில் அடுத்த சுற்று மழையில் கடும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நவம்பர் 19ஆம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு சில சமயங்களில் மட்டும் கனமழை பதிவாகி விட்டு செல்லும். உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் அவ்வப்போது கனமழையும் கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, கடலூர் மாவட்டம் வடக்குத்து தலா 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் ஏடபிள்யூஎஸ் தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் மணலி, தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம், நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம், விழுப்புரம், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறுவான்,
காரைக்கால், சென்னை மாவட்டம் பெரம்பூர், புதுச்சேரி மாவட்டம் பர்கூர், கடலூர் மாவட்டம் கடலூர், சென்னை மாவட்டம் கத்திவாக்கம் தலா 5 சிமெண்ட் பதியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை, சென்னை மாவட்டம் ஆலந்தூர், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஏடபிள்யூஎஸ், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை ஏடபிள்யூஎஸ், தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம் ஏடபிள்யூஎஸ், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, சென்னை மாவட்டம் அடையார், கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரி தலா 4 சிமெண்ட் பதியுள்ளது. சென்னை மாவட்டம் மதுரவாயல், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, சென்னை மாவட்டம் திருவிக நகர், சென்னை மாவட்டம் வளசரவாக்கம், கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை ஏடபிள்யூஎஸ், கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, வேலூர் மாவட்டம் காட்பாடி, சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, கடலூர் மாவட்டம் பானமாதேவி, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, கடலூர் மாவட்டம் பேலாந்துறை, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், ஈரோடு மாவட்டம் பவானி, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஏஆர்ஜி, திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட், திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் ஏடபிள்யூஎஸ், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், சென்னை மாவட்டம் சென்னை, சென்னை மாவட்டம் சென்னை நுங்கம்பாக்கம், வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் ஏடபிள்யூஎஸ், சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்காவியூர், சென்னை மாவட்டம் எம்ஜிஆர் நகர், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஏடபிள்யூஎஸ், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தலா 3 சிமெண்ட் பதிவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், சென்னை மாவட்டம் நத்தனம் ஏஆர்ஜி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகுக்குளம், சேலம் மாவட்டம் ஓமலூர், நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சென்னை மாவட்டம் மாதவரம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஏடபிள்யூஎஸ், செங்கல்பட்டு மாவட்டம் கோரம்பாக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பாலப்பந்தல், கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் செம்மரபாக்கம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் வானகரம், புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் ஏடபிள்யூஎஸ், திருப்பத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், விழுப்புரம் மாவட்டம் வானூர், கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் விமான நிலையம், செங்கல்பட்டு மாவட்டம் விஐடி சென்னை ஏடபிள்யூஎஸ், புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர், திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கம், சென்னை மாவட்டம் பெருங்குடி, ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம், திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடையன் அணைக்கட்டு தலா 2 சிமெண்ட் பதியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் வல்லனூர், சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், புதுக்கோட்டை மாவட்டம் கிளாநிலை, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி ரயில் நிலையம் ஏஆர்ஜி, தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு, வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிளை, சென்னை மாவட்டம் அடையார், புதுக்கோட்டை, தேனி மாவட்டம் பெரியகுளம், சென்னை மாவட்டம் திருவெற்றியூர், தென்காசி மாவட்டம் ராமநதி அணை பகுதி, கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி, திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர், திண்டுக்கல் மாவட்டம் புகையிலை நிலையம், திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், சேலம் மாவட்டம் எடப்பாடி, திருநெல்வேலி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஏடபிள்யூஎஸ், தூத்துக்குடி மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுப்பட்டு, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, நாமக்கல் மாவட்டம் நாமக்கல், செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போலூர், ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் வாலாஜா ரயில்வே, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தலா 1 சிமெண்ட் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மழையாந்து பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக இந்த மாத இறுதியில் கனமழையாந்து தீவிர மழை வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் 23ஆம் தேதி பிறகு அல்லது டிசம்பர் முதல் வாரத்தில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது. இது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராது சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.